ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா இப்போ கிளறி விட்டுறணும். உப்பு மாவும் அப்போ தான் நல்லா கலந்து வரும். நல்லா காய்ச்சி ஆறின வடிகட்டி எடுத்த பாலை ஒரு 200 ml அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதாவது 2 சின்ன டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதே டம்ளரில் 1/4 டம்ளருக்கு கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். அப்போ நல்ல வாசனை இருக்கும். நம்மளுக்கு நல்லெண்ணெய் வேண்டாங்க. போல் அதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப அழுத்தி பிணையாமல் கொஞ்சம் லூஸாகவே சாஃப்டாகவே பிணைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதில் முக்கியம். இப்போ நம்ம மாவை ரொம்ப கட்டியாக பிணைய போகிறதில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் பிணைய போகிறோம். இப்போ பிணைஞ்ச அந்த மாவை மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இருந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்காது. மாவு கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா வந்துடும். இருந்தாலும் இப்போ இந்த பதத்தில் நம்ம தேய்க்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வெளியே எல்லா பக்கமும் கலந்து வர்ற அளவுக்கு அந்த மாவோடு நீங்கள் அதை பிணைஞ்சி எடுக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிணையணுன்னா நீங்கள் கிச்சன் ஸ்லாப்பில் போட்டு கூட நல்லா அழுத்தி விட்டு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை எடுத்து சப்பாத்தி கட்டை மேலே வச்சுட்டு லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு தூவுறதுனால தூவிக்கலாம். தூவிட்டு இதை தேய்க்கும் போது கவனமாக தேய்க்கணுங்க. ஒன்று போல் தேய்க்கணும். அதாவது நடுவில் ரொம்ப மெல்லிசாவோ ஓரங்கள் திக்காவோ இருந்தால் நடுவில் நல்லா முருகி போயிடும். இல்லை நடுவில் திக்காக இருந்துட்டு ஓரம் உங்களுக்கு தின்னாக இருந்துச்சுனாலும் அதே மாதிரி ஓரங்கள் முருகிடும். அதனால் ஒரே மாதிரி திக்னஸில் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வராமல் இந்த கட்டையை வச்சு இழுத்து அதை வந்தால் கூட சரி பண்ணிவிடுங்க. நான் ஓரங்களை ஒன்று போல் அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு மாவு ஈஸியாக நல்லா கட்டையிலேருந்து எடுக்க வரும். அடுத்ததாக தோசைக்கல் நல்லா சூடானதும் மாவை அது மேலே போட்டுருங்க. போட்டு கையை வச்சு லேசாக தடவி விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், ஏர் பபிள்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் லேசாக எண்ணெயை தெளித்து விட்டுட்டு அப்படியே உடனே பரட்டி போட்டுருங்க. ஒரு பக்கம் ரொம்ப வெந்து இந்த மேல் பக்கம் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குங்க. ஸோ முன்னும் பின்னும் ஒரு 2 தடவை மட்டும் பரட்டி போட்டு ஒரே மாதிரி கலரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் எலும்பி வர்றது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சப்பாத்தியை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருதுன்னு. ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.